ஓகேங்களா. லீகலாக என்ன மூவ் பண்ணிங்க மோனிகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவோர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். என் சைடில் இருந்தால் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் டிவோர்ஸ்க்கு. ஏன்னா நான் அவங்கள கேட்டு பார்த்தேன், அவங்க கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் என் சைட்லேருந்து நான் டிவோர்ஸ்க்கு ஃபார்முலாக என்னென்னலாம் மூவ் பண்ணணும், என்னென்னலாம் ப்ரூஃப் கொடுக்கணும் சொல்லிட்டு தான் இத்தனை நாள் கொஞ்சம் அந்த வேலையாக சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. 8 இயர்ஸ் லைஃப் MONIKA அப்படின்ற ஒரு 6 லெட்டரில் முடிய போகுது. அப்படின்னும் போது கொஞ்சம் லைட்டாக ஃபீலாக இருக்குது, தவிர மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. பட் டிவோர்ஸ்க்கு மூவ் பண்ணியாச்சு. ஃபார்ம் அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எங்கே போட்டிருக்கேன் டிவோர்ஸ், எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றது, எப்படி மூவ் பண்ணேன் இந்த டிவோர்ஸ்க்கு. ஏன்னா எங்களுக்கு லீகலாக மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை, ஓகேங்களா. ஏன்னா நான் ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணல, நாங்கள் ஓடி போய்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுவோம். ஸோ அதனால் லீகல் மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை. அப்படி இல்லாதவங்களும் நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ அது எப்படி நான் பண்ணேன், என்னென்ன ப்ரூஃப்லாம் நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது மேபி அவங்களுக்கு சம்மன் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு. இன்றைக்கி என்ன தேர்ஸ்டேவா, மேபி கோர்ட்லேருந்து அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் எப்போ வராங்களோ அப்போ அவங்க சைட்லேருந்தும் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா சைன் போட்டு கவுன்சிலிங் வேணான்னு சொல்லிவிடுங்க. அப்படி கவுன்சிலிங் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங்லையும் அட்டன் பண்ணிட்டும் வேணுமா வேணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணான்னு சொல்கிறேங்க. ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன், நீங்கள் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் தெளிவாக அந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். பசங்களுக்கு என்ன ஏது அதெல்லாம் நான் எதுவுமே பேசிக்கல. ஏன்னா எனக்கு தேவை ஃபஸ்ட்டு டிவோர்ஸு. ஆனால் பசங்களை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் நான் வச்சுருக்கேன், பசங்களையும் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸு என்ன அப்படின்றத சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுறேன். டிவோர்ஸ்